ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த செங்கல் இருக்குது. இந்த செங்கலில் வந்து ஒரு க்ரியேட்டிவாக ஒரு சின்ன ஒரு போன்சாய் பாட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது சின்ன சின்ன போன்சாய்க்கெலாம் எக்ஸாம்பிள் வந்து ஜேட் போன்சாய் வைக்கலாம். இல்லை வந்து நம்ம வந்து ஃபைக்கஸ் வெரைட்டி, அதாவது நம்மளோட அரச மரம், ஆலமரம், அந்த வெரைட்டி வந்து பால் வரக்கூடிய அந்த போன்சாய்ஸ், அந்த வெரைட்டி வைக்கிறது வந்து ஈஸியாக வளரும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த அரச மரம் ஆலர் வந்து அந்த வெடிப்பில் வந்து நல்லா வளரும். இந்த வீட்டோட வெடிப்பில் நல்லாவே வளரும். அதனால் நான் வந்து இந்த செங்கலில் வந்து ஒரு க்ரியேட்டிவாக எப்படி ஒரு பிளான்டர் ஒன்று ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த செங்கலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அதாவது நம்மளுக்கு நம்ம டைமென்ஷன் நம்மளே எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த செங்கல் செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி 2 சைடு வந்து காங்கிரீட் இருக்கிற மாதிரி பார்த்தா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து உளி வச்சு உடைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஷாக்ஸை வந்து கொஞ்சம் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா செங்கல் உடஞ்சிடும். அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லது. பழைய செங்கல், பழைய பில்டிங்லேருந்து உடைக்கிறது அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதை வந்து பார்த்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு நம்ம இதுதான் வந்து ரெஃபரன்ஸாக வச்சுருந்தோம். நடுவில் வந்து ஒரு சின்ன சின்ன கட்டிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம உளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சுற்றி எடுத்துக்கணும். சின்ன சுற்றி உளி வந்து கொஞ்சம் பட்டையான உளியாக எடுத்துக்கணும். சின்ன சுற்றி எதுக்குன்னா வந்து கொஞ்சம் மெதுவாக தட்டுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உடைக்காமல் நம்ம எடுக்க முடியும். ஜஸ்ட்டு அந்த கேப்பில் கொஞ்சம் அழகாக கொஞ்சம் தட்டினாலே அது வந்து வந்துடும். செங்கல் உடையாமல் அழகாக தட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம பெரிய சுற்றி யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த எட்ஜஸில் அடிக்கும்போது தான் பார்த்து அடிக்கணும். அது மாதிரி இந்த உடஞ்ச பீஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போன்சாய் சாயில் மிக்ஸ் அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch to 1.5 inch மேலே, இந்த ஒரு சைடில் 2 inch கூட கிடைக்கும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டென்ட்டு கிடச்சிருக்கும் இந்த செங்கலில். இந்த செங்கலில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இதில் ரீட்டைன் பண்ணி வைக்கும். அதாவது டெரக்கோட்டா பாட்டு வந்து கொஞ்சம் அது நல்லா சுடுவாங்கன்றதால அந்த பாட்டை விட இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து தண்ணி ரீட்டைன் பண்ணி வைக்கும். இருந்தாலும் நம்ம வந்து போன்சாய் ஒரு சில போன்சாய்ஸ் வைக்கிறதுனால சக்குலண்ட் வைக்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா ட்ரைன் ஹோல்ஸ் போட்டுடலாம். ட்ரைன் ஹோல்ஸ் பற்றி போடலாம் எப்படின்னு. இப்போ இதில் இந்த டென்ட்டில் வந்து நம்ம 1 or 2 ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நமக்கு ட்ரைன் ஹோல்ஸ்க்காக.
2 ஹோல்ஸ் போட்டாச்சு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த செங்கல் வந்து கொஞ்சம் அரைவேக்காடு செங்கலாக இருந்தாலும் அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஃபினிஷிங்காக நம்மளால் பண்ண முடியாது. அதனால அந்த மாதிரி செங்கல் இருந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, ஜஸ்ட் ஒரு சிமெண்ட்டை லைட்டாக கரைச்சி மேலே வந்து ஒரு பெயிண்டிங் கோட் மாதிரி அடிச்சுங்க. இப்போ இதுலேயும் கூட அடிக்கலாம், வேணும்னா அடிச்சிக்கலாம், இல்லைனா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஈஸியாக இதில் பிளான்ட் வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு பிளான்ட் இந்த மாதிரி ஒரு செங்கல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை போய் பார்க்கலாம். இந்த ஜேடு பிளாட்னு பார்த்தீங்கன்னா அந்த செங்கலில் செஞ்ச பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன். நம்ம அந்த வேஸ்ட்டான கப்பி சொன்னல அந்த செங்கல் நம்ம உடச்சி எடுக்கிறது எல்லாத்தையும் மேலே ஒரு லேயராகவும் கொடுத்துடலாம் இந்த பிளான்ட்டாக இருக்கிறதுனால. இல்லை நீங்கள் போன்சாய் வைக்க போகிறீங்க, ஏதாவது ஒரு ஃபைக்கஸ் வெரைட்டி போன்சாய்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இதை நொறுக்கி அந்த மண்ணு கூட கலந்து கொடுத்துட்டா நல்லா ஈரம் கொடுத்துட்டு ரொம்ப நல்லாவே வரும்.